தமிழ் மொழியை ஒரு மதத்தோடு ஒப்பிட்டு பேசுவது அக்செப்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? குற்றச்சாட்டு சொன்னது யாரு? நயினா நாகேந்திரன் அவர்கள். யாரு? அவர் வந்து பாஜக மாநில தலைவர். பிஜேபியோட பேஸ் என்னன்னா அஜெண்டா ஒன்று இந்துத்துவ கொள்கை தான். பிறப்பால் ஒருத்தர் வந்து பிறந்துட்டா அவன் தமிழ்நாட்டில் பிறந்தாவே அவங்க தமிழர் தான். அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க இருந்தாலும் சரி. அது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு மாநில தலைவராக அவர் வச்சிருக்காங்க. இயேசுநாதர் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு குழந்தையா பார்த்தீங்கன்னா குழந்தை தான், கடவுளாக பார்த்தா கடவுள் என்ன இருந்தாலும். ஆனால் இவர் வந்து ஒரு குழந்தை தான். அரசியலில் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு குழந்தை. ஆனால் அவர் கற்றுக்கிறாரு, நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ணுறாரு, உற்று நோக்குறாரு, தொலைநோக்கு சிந்தனையை கவனிக்கிறாரு. ஏன்னா சமீப காலமாகவே வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுற சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். தமிழ் தாய் வாழ்த்து பாரு, நீங்கள் முன்னாடி இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், பண்ணிட்டீங்க. இப்போ வந்தவங்க முதல் வாட்டி தவறு நடந்தது, 2வது வாட்டி சரி பண்ணுறாங்க, இப்போ 3வது தீர்மானமே கொண்டு வந்துட்டாங்க, தமிழ் தாய் தான் பாடுவோம். இதை விட அவர் என்ன செய்யணும்? எல்லாருக்கும் தெரியும், திமுககாரன் பயப்படுவாங்களா? யாருக்கு சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லிடும், திமுககாரங்க சும்மா வந்துடலடான்னு அவங்களே வசனம் பேசுவாங்க. சாதாரணமாக வந்துடலடா திமுககாரன்னு சொல்லுவாங்க. திமுககாரன் பயந்தாங்கன்றது என்ன சொல்கிறதுனே தெரியல, அதுக்கு வார்த்தையே இல்லை. தமிழ்நாட்டில் வந்து வயதாகி நடந்தவங்க தான் நிறைய பேர். ஆனால் இவர் ஆக்டிங் சிஎம் ஓடுறாரு பாருங்க, மராத்தானில் ஓடுறாரு ஓட்டம். இன்னும் 30 ஆண்டு காலம் தவிர்க்க முடியாத சக்தியாக இவர் தாங்க சிஎம். நிரந்தர சிஎம் கூட கொண்டு வருவாங்க மக்கள் நினைச்சா. தாவேக ஆட்சி மக்களாட்சி, உண்மையான மக்களாட்சி தாவேக தான், தாவேக அரசு தான். நிரந்தர சிஎம் மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தான். ஆனால் திரு சேகர் பாபு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து போகிறது துர்கா ஸ்டாலின் வீட்டில் அவர் அமைச்சராக இருந்தாரா என்னவா இருந்தாரா அவருக்கு தான் தெரியும். பட்டியல் சமூகத்துக்கு செஞ்ச துரோகங்களை பட்டியலிட்டால் நமக்கு நேரம் போதாது, அவ்வளவு இருக்குது. கலைஞர் கருணாநிதியால் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு உதயநிதி வரைக்கும் திமுக என்ற கட்சி பட்டியல் மக்களுக்கு எதிரான செய்த துரோகங்களை பட்டியலிட்டால் வரலாறே வந்து தலைகுனியும். ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஜனநாயக புலிகள் கட்சி தலைவர் தாயுமானவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பட்ஜெட் தாக்கலுக்கான விவாதம் போயிட்டு இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல ஒரு மிகப்பெரிய விமர்சனம் என்ன எழுந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரிய வில்சன் அவர்களுடைய தமிழ்ல பிழை இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜேந்திரன் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ அப்போ வந்து அவர் சொன்னாரு, என்னோட கிறிஸ்துவம் வந்து எனக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, இதெல்லாம் எவ்வளோ தமிழ் படிச்சாலுமே வந்து சில பேருக்கு புரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் மொழியை ஒரு மதத்தோடு ஒப்பிட்டு பேசுவது அக்செப்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? குற்றச்சாட்டு சொன்னது யாரு? நயினா நாகேந்திரன் அவர்கள். நயினா நாகேந்திரன் யாரு? அவர் வந்து பாஜக மாநில தலைவர். பிஜேபியோட பேஸ் என்னன்னா அஜெண்டா ஒன்று இந்துத்துவ கொள்கை தான். அவங்க அப்படிதான் பேசுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. கிறிஸ்தவர்கள் தமிழ் பேசுவாங்க, இஸ்லாமியர்கள் தமிழ் பேசுவாங்க, இந்துக்கள் தமிழ் பேசுவாங்க. மொழி என்பது மாற்ற முடியாதது, மதம் என்பது மாறக்கூடியது. கான்ஸ்டியூஷனில் அதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. மதம் மாறலாம், அதுக்காக மொழி மாற்ற முடியாது இல்லையா? பிறப்பால் ஒருத்தர் வந்து பிறந்துட்டா அவன் தமிழ்நாட்டில் பிறந்தாவே அவங்க தமிழர் தான். அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க இருந்தாலும் சரி. அது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு மாநில தலைவராக அவர் வச்சிருக்காங்க. என்ன சொல்றது சொல்லுங்க. இல்ல, அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீங்க ஏன் வந்து இந்த மதத்தை இதன் அடிப்படையில தான் நாங்க வந்து பேசுறோம், ஸோ அதை வந்து நீங்க குறை சொல்ல முடியாதுன்னு ஏன் ஒப்பிட்டு பேசணும், என்னுடைய ஸ்லாங் இது இப்படிதான் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க முன் வச்சிருக்கலாம். மாண்புமிகு அமைச்சர் சரியான பதில் சொல்லியிருக்காரு. அதுவும் சுத்தியில் அடிச்சு நெத்தியில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு. மதத்தை வந்து நீங்க எப்பொழுதும் மொழியோடு இணைக்கவே கூடாது. மதம் வேறு, மொழி வேறு இல்லையா? அதுக்கு லாங்குவேஜ், மதத்துக்கு வந்து ரிலீஜன் தனியாக வேர்ட்ஸ் இருக்குது. இது ரெண்டும் எப்படி நீங்கள் சேர்ப்பீங்க? இந்த மாதிரி சேர்க்குற ஒரே திறமை மிக்க ஒரு நல்ல நபர், ஒரு மிகப்பெரிய புனிதமான கட்சினா அது பாரதிய ஜனதா கட்சியாக தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை.
சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு ஒரு இதுவா போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் வந்து தீர்மானம் கொண்டு வந்தாரு. ஸோ இதற்கு எல்லா கட்சிகளும் வந்து ஆதரவு தெரிவித்தாலும் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தீர்மானம்லாம் வந்து ஆளுநரை பயமுறுத்த போறதில்ல. ஸோ இதை நீங்க வந்து ஒரு சட்டமா இயற்றினாதான் இது வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொன்னவர் சாதாரண ஆள் கிடையாது, ஒன்றும் தெரியாத ஆள் கிடையாது. ஏற்கனவே அமைச்சராக பல முறை இருந்தவர். சரிங்களா? அவங்க ஏன் எத்தனை இது கொண்டு வந்தாங்க இல்லையா? எத்தனை தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க சட்டசபையில். அது பண்ணாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சுத்த உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கலாமே. அது எப்படி தீர்வாகும்? ஜுடிஷியல் வேறு, அசம்பிளி வேறு. அசம்பிளிக்கு கான்ஸ்டியூஷன் தனியாக இருக்குது, ஜுடிஷியலுக்கு தனியாக இருக்குது. ஜுடிஷியலுக்கு ஹைகோர்ட்டில் 226, சுப்ரீம் கோர்ட்டில் 32 கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி சட்டமன்றத்துக்கு அங்கே தான் என்ன தீர்மானம் பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும். கான்ஸ்டியூஷன் வந்து அத்தாரிட்டி வந்து ஆளுநர் கிடையாது. ஆளுநர் இங்கே அசம்பிளியில் வந்து சபாநாயகர் தான் தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுக்குறது. எதுவாக இருந்தாலும் மக்கள் அந்த மெம்பர்ஸுக்கான இது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஆன்டி டிஃபெக்ஷன்லால் 1985 கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தை ஆதரித்து ஆர்டிக்கல் 191 192 வரைக்கும் மெம்பர்ஸுடைய இது நீங்கள் டிஃபெக்ஷன் ஆஃப்ல கொண்டு வராங்க இல்லையா? அதுக்கெல்லாம் நீங்கள் ஆதரிக்கிறீங்களே. இப்போ கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி ஆளுநர் பணி என்னவோ அதை தான் அவர் செய்ய முடியும். இது எப்படி ஆளுநருக்கு எதிராக போகணும் எதிர்கட்சி சொல்ல முடியும்? அதுவும் ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்கிறாரு. இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அதனால் அவர் பேசுறதுக்குலாம் நம்ம முக்கியத்துவம் தரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சமீப காலமாகவே வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுற சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதுக்கு முக்கிய காரணமே வந்து ஆளுநர் அவர்களும் மத்திய அரசும் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வைக்குது. உண்மையாகவே வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுதா சார்? அதுங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் ஆண்டுது. திராவிட கட்சிகள் வந்து தமிழ் தாயை தாங்கி பிடிச்சதே இவங்க மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மரபுன்றது ஒன்று என்னென்னா தொன்று தொட்டு வர்றது தான் மரபு. அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்க. நடுவில் புதுசாக வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தை வந்து வந்தார். இயேசுநாதர் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு குழந்தையாக பார்த்தீங்கன்னா குழந்தை தான், கடவுளாக பார்த்தா கடவுள் என்ன இருந்தாலும். ஆனால் இவர் வந்து ஒரு குழந்தை தான். அரசியலில் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு குழந்தை. ஆனால் அவர் கற்றுக்கிறாரு, நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ணுறாரு, உற்று நோக்குறாரு, தொலைநோக்கு சிந்தனையை கவனிக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணலாம், அமைச்சர்களை எப்படி வேலை வாங்கலாம், இது மாதிரி அவர்கிட்ட எதனா குறை இருந்தால் சொல்லுங்கள். தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது நீங்கள் முன்னாடி இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், பண்ணிட்டீங்க. இப்போ வந்தவங்க முதல் வாட்டி தவறு நடந்தது, 2வது வாட்டி சரி பண்ணுறாங்க, இப்போ 3வது தீர்மானமே கொண்டு வந்துட்டாங்க தமிழ் தாய் தான் பாடுவோம். இதை விட அவர் என்ன செய்யணும்? ஒரு முதலமைச்சர் என்ன செய்யணும் தமிழ் தாய் வாழ்த்துக்கு? கண்டிப்பா இது ஒரு மாற்றம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? மாற்றம் என்பது வந்து எப்படி சொல்லணும், மாற்றம் என்பது என்னன்னா மாறாதது தான் மாற்றம். மாற்றம் ஒன்றே மாறாதது. இது வந்து மரபு இல்லாமல் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க சரி பண்ணிக்கிறாங்க, மறுபடியும் அவங்க ப்ரொசீஜராக கொண்டு போகிறாங்க. தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. பாடக்கூடாது என்ன சட்டம் இருக்கா? ஏதாவது போட்டிருக்காங்களா? அமெண்ட்மெண்ட் எதுனா போட்டிருக்காங்களா? சட்டத்தை திருத்திருக்காங்களா? ஸ்டேட்டில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு அவங்கவுங்க தமிழ் தாய் வாழ்த்து தான் பண்ணணும், எதனா சட்டம் இருக்கா? அப்படிலாம் ஒரு மரபு, அதை நாங்கள் கடைப்பிடிக்கல, சரி பண்ணிக்கிட்டோம், இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம், இவ்வளோதான் சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது? சரி, இதுல இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நேத்திக்கு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது திமுகவோட எம்எல்ஏ சொன்னார், நாங்க எல்லாமே பயத்தோடவே வந்து இருந்தோம். நாங்க வந்து எம்எல்ஏவா இருக்கும்போது, அமைச்சரா இருக்கும்போது நீங்க ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு தாவேக்காவுடைய அமைச்சர்களும் வந்து சொன்னாங்க, எங்களுக்குமே வந்து பயம்லாம் வந்து இருக்குதா, சடனா வந்து ஏதாவது ஒரு தொகுதியில பிரச்சனை அப்படின்னா முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு அது போகாத அளவுக்கு சீக்கிரமா சரி செஞ்சிடும்ன்ற பயம்லாம் எங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வந்து இந்த விஷயத்த மறுபடியும் வந்து பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க என்ன பயத்துல இருந்திருப்பாங்க, எதை மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக காரங்க ரொம்ப பயந்தவங்க தமிழ்நாட்டில், எல்லாருக்கும் தெரியும். திமுக காரங்க பயப்படுவாங்களா? யாருக்கு சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லிடும், திமுக காரங்க சும்மா வந்துடலடான்னு அவங்களே வசனம் பேசுவாங்க. சாதாரணமாக வந்துடலடா திமுக காரன்னு சொல்லுவாங்க. திமுக காரங்க பயந்தாங்கன்றது என்ன சொல்றதுன்னே தெரியல, அதுக்கு வார்த்தையே இல்லை. அதுக்கு என்ன ஒரு மீனிங்கா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன மீனிங்னாங்க, இப்போ இவர் சொன்னாருன்னா புஷி ஆனந்த் சொன்னாரு, நாங்க தினம் நிமிஷம் பயப்படுறேன்னு. அது உண்மை. ஏன்னா புதுசா வந்த அரசு, மக்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க இவங்க என்ன பண்றாங்க. எதிர்கட்சி மக்கள் கவனிக்கிறத விட எதிர்கட்சிக்காரங்க எதுல அரசியல் பண்ணலான்ற துடிக்குது, குறிப்பா திமுக. அப்படி இருக்க பட்சத்தில் எங்க ஆட்சி போச்சுங்க, எங்க சொத்து மாதிரி இருந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. தமிழ்நாடு வந்து எங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க,
நாங்கள் தான் ஆளணும், எப்படி முன்னொருத்தவங்க வரலாம், உங்களால் சரியில்லை, நீங்கள் இருந்தானே இத்தனை 2 காலம் வெறுத்து போய் தானே புதுசாக ஒருத்தர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க மக்கள், அதுக்கு நீங்கள் தான் தலை குனியணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை எப்படி தலை குனிய வைக்கலான்றது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 4 ஒரு ஒன்றும் பொழுதொரு மேனியாக எந்தெல்லாம் அரசியல் பண்ணலான்ட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வந்து கரெக்டாக அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவ் சிஎம். தமிழ்நாட்டில் வந்து வயதாகி நடக்க முடியாத நடந்தவங்க தான் நிறைய பேர். ஆனால் இவர் ஆக்டிவ் சிஎம், ஓடுறாரு பாருங்க, மராத்தானில் ஓடுறாரு ஓட்டம். இன்னும் 30 ஆண்டு காலம் தவிர்க்க முடியாத சக்தியாக இவர் தாங்க சிஎம். நிரந்தர சிஎம் கூட கொண்டு வருவாங்க மக்கள் நினச்சா. நான் சொல்லலை, தாய்மானவன் சொல்லலை, மக்கள் நினச்சா நிரந்தர சிஎம்மாக இவரே கொண்டு வருவாங்க, நல்லா பண்ணார்னா நிச்சயம். அதனால் வந்து அங்கே இங்கே என்ன சொல்கிறேன்னா, மண்டையில் சொறி சிறங்கிறவங்க சொரிஞ்சிக்கிட்டு கிடப்பாங்க, எதனா கிடைக்குமான்னு. அது இப்படியெல்லாம் இல்லைங்க. தாவேக ஆட்சி மக்களாட்சி, உண்மையான மக்களாட்சி தாவேக தான், தாவேக அரசு தான். நிரந்தர சிஎம் மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தான். இப்போ இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் வந்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பேசுறாரு. கோவிலுடைய பராமரிப்பு விஷயங்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து திமுக செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கும் பொழுது முன்னாள் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதாவது 50 ஆண்டு காலம் வரைக்கும் செய்யக்கூடிய விஷயங்களை நாங்கள் 5 ஆண்டுகளில் வந்து செஞ்சிருக்கோம், நிறைய கோவில் நிலங்களை நாங்கள் வந்து பாதுகாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிலை வந்து கொடுக்குறாரு. அதாவது பிரஸ் மீட்ல வந்து அவர் கொடுக்குறாரு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது முந்தைய ஆட்சி காலத்துல இந்து சமய அறநிலையத்துறை இவர் சொல்வது போல வந்து செயல்பட்டுச்சா? இந்து அறநிலையத்துறை செயல்பாடு இருக்குன்னு தெரியறதே எனக்கு தாவேக ஆட்சியில தான் பார்க்குறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் இருந்தாருன்னு, அமைச்சர்னு எல்லாருக்கும் தெரியும், அவர் இந்து அறநிலையத்துறை அமைச்சர்ன்றது யாருக்குமே தெரியாது. இந்து அறநிலையத்துறை HRC என்பது பார்த்தீங்கன்னா இருக்குதானே மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி அதை ஆக்டிவ் பண்ணி கொண்டு வந்தது நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு ரமேஷ் அவர்கள் தான், இல்லையா? அவர் தானே. ஆனால் திரு சேகர் பாபு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து போகிறது துர்கா ஸ்டாலின் வீட்டில் அவர் அமைச்சராக இருந்தாரா என்னவாக இருந்தாரா அவருக்கு தான் தெரியும். அவர் அமைச்சர்ன்றதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இப்போ தான் ஒரு எளிய பிள்ளைங்க ஒரு பின்புலம் இல்லாமல், அரசியல் பலம் இல்லாமல், என் தாத்தா என் அப்பன் அந்த மாதிரி ஒரு பாலிட்டிக்ஸில் இருந்து ஒரு இதுவாக இருந்தால் பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாமல் எளிய மக்களுடைய பிள்ளைகள் இப்போ வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்கள என்னன்னா பண்ணி ஏதாவது பண்ணணுன்றதுல ரொம்ப தீவிரமாக கங்காணம் கட்டிக்கிட்டு அலைகிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இல்லை, அதில் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? ரமேஷ் அவர்கள் வந்து நிறைய இடத்துக்கு போகிறாரு, ஆனால் சாமி வந்து வணங்க மாட்டேங்கிறாரு, ஷூ காலோட ஏறி போய்கிட்டு இருக்காரு, இது போல குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கும் பொழுது நீங்கள் எப்படி சார் அதை பார்க்குறீங்க? இல்லை, அது நீங்கள் நல்லா கரெக்டாக சொன்னீங்க. அந்த கேள்வி, ஷூ காலர் போனால் எந்த இடத்துல போனார், அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்கள்லாம் நிறைந்த பகுதி, அது கோயிலுக்கு உள்ள அந்த இடத்துல, அதில் ஷூ காலோட தான் போக முடியும் யாராக இருந்தாலும். அதுக்காக அரசியல் நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க, எதிர்கட்சிகள் வந்து ஏளனம் செய்வாங்க, நம்மளை வந்து கண்டென்ட் வேறு மாதிரி போடுவாங்கன்னு சொல்லி அதுக்கெல்லாம் பயந்து ஆட்சியே நடத்த முடியாதுங்க. ஏங்க முன்ன திமுக செய்யாத எவ்வளோ இருக்குது சொல்லணும்னா, திமுக பற்றி சொல்லணும்னா எவ்வளவோ கொஸ்டின், லட்சக்கணக்கான ஆன்சர் இருக்கும். இவங்க ஒன்றும் இல்லாத விஷயத்தை ஊதி பேசாக்கி இவங்க வந்து அரசியல் பண்ணுறதுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதுக்கப்புறம் நேற்று தொழில்துறை அமைச்சர் கீர்த்தன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, நிறைய ஷிப்கார்ட்லாம் வந்து அந்த பிளேஸ் வந்து வாங்கி வச்சுருக்காங்க, அதாவது நிலத்தை வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க, ஆனால் அங்கே வந்து எந்த ஒரு செயல்பாடுகளும் நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு திமுக வந்து அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களே, நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதெல்லாம் கிடையாது, திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த இப்போ வந்து தொழிற்சாலைகளுக்காக நிலம்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு, அதுபடி அதெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு, நாங்கள் அதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, ஏற்கனவே அவங்க ஆட்சியில் இருந்தாங்க திமுக, அங்கே என்ன நடக்கணும், என்ன நடந்திருக்கோ, என்ன பிளான் கொண்டு வரணும், அவங்க ஒரு திட்டம் வச்சுருந்துருப்பாங்கல்ல. ஒரு ஆட்சியாளர்னா ஒரு திட்டம் இருக்கணும்ல அவங்களுக்கு. அது அவங்க ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க இதை செய்யலைன்னு இவங்க ப்ரெஷர் பண்ணக்கூடாது. இவங்களோடக்கான திட்டம் அவங்க வச்சுருப்பாங்க, உரிய நேரத்தில் அதை அறிவிப்பாங்க. முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடியே முந்திக்கிறது எல்லாத்துலேயும். அந்த மாதிரி விஷயத்த திமுக எப்போவுமே அது கைவந்த கலை, அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். இப்போ இந்த வேளாண் பட்ஜெட்டாக இருக்கட்டும், இந்த ஒட்டுமொத்த பட்ஜெட்டாக இருக்கும், தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன் வச்சிருக்காரு. அவருக்கு டங் ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் அவர்கள் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. பெரிய மாற்றம் சொல்கிறது தான் மறந்து போய் மாற்றம்ட்டார். அதனால் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அப்போ அதாவது முன்னாடி இருந்த அந்த திமுகவுடைய
பட்ஜெட்டுக்கும் தாவேகாவுடைய பட்ஜெட்டுக்கும் வந்து என்ன வேறுபாடுலாம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இவங்க வந்து ஏமாற்றம், எங்களுடைய திட்டங்களை வந்து அவங்க பெயர் மாற்றம் பண்ணிக்கிறாங்க, இதுல வந்து புதுசா எதுவுமே இல்லைன்னு தொடர்ச்சியா எதிர்க்கட்சிகள் முன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இது இருக்கு. எதிர்கட்சிக்குன்னா எதிர்கட்சி மாதிரி செயல்பட்டா கரெக்டாக சொல்லுவாங்க, அவங்க எதிரி கட்சி மாதிரி பார்த்தா எப்படி உண்மையை சொல்லுவாங்க. அதனால வந்து வாய் பிடிச்சதான் மாங்காய் பிடிச்சி ஏதோ ஒன்று அடிச்சு விடுறாரு அவரு. அப்ப சரியான எதிர்க்கட்சினா என்னென்ன வாதங்களை அவங்க முன் வச்சிருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு திட்டம் எடுத்துட்டு வரும்போது அந்த திட்டம் தொலைநோக்கு சிந்தனையாக இருக்கா, எதிர்காலத்தில் இந்த திட்டம் மக்களுக்கு பயன்பெறுமா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அவங்களுக்கு தெரியும், இப்போ தானே வந்திருக்காங்க, அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. அதை விட்டுட்டு அவங்கள போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தா என்ன சொல்றது? ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த திட்டத்தை பண்ணுங்க, இல்லை நாங்கள் பண்ணணும் ஏற்கனவே இப்போ நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லணும். அதுவும் கிடையாது, எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தான். அப்படின்னா என்ன அவங்க நிலைப்பாடுன்னு அவங்க தான் சொல்லணும். கண்மூடித்தனமா திமுக எல்லாத்தையும் எதிர்க்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. இதுதானே உண்மை, இதை என்ன மாற்றுக்கிறது? நான் தான் சொல்லிட்டேன், எதிர்க்கட்சியாக செயல்பட்டால் நாங்கள் வந்து இது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொல்லு பேரறிஞர் அண்ணா சொன்னார் இல்லையா, அதைத்தான் அவங்க செய்கிறாங்க. அது எந்த தோட்டம் எந்த மல்லிகை போன்றது எந்த இடம் தான் அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? தாவேக அரசு இப்போ தான் வந்திருக்கு, வந்து முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கோம். பட்ஜெட்டில் என்ன குறைன்னு சொல்லுங்கள், நாங்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய சொல்வர் தான் அவர். ஏன்னா அவருக்கு கற்றுக்கிறேன், நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிறேன். நான் இருந்த துறை அவங்க அப்பா அரசியல்வாதி இல்லை, அவங்க தாத்தா அரசியல்வாதி இல்லை, அரசியல் பற்றி ஒன்றுமே தெரியாது. நடப்பு கரண்ட் அரசியல் என்னென்னா பார்க்குறது தான் தெரியும். அவருடைய வயதுக்கு 50 வயது கடந்தவர் தான். அந்த அந்த அனுபவம் இருக்குது அவருக்கு. அரசியலில் இல்லைனாலும் கேள்விப்படுறது இருக்குது, ஞானம் இருக்குது, கேள்வி ஞானம்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு அவர் இருக்கார். IAS ஆஃபீஸர்லாம் இருக்காங்க, சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, பண்ண போகிறோம். நீங்கள் என்னமோ நீங்கள் தான் வந்து ஆட்சி செய்யறதுக்குனே பிறந்த மாதிரியும், உங்களை இதுக்காகவே படைக்கப்பட்ட மாதிரியும், வாட் ஃபார் பர்பஸ் ஆஃப் காட் இன் கிரியேஷன்ற மாதிரி இவங்க தான் அவங்க கடவுள் இதுக்காகவே படைக்கப்படும், மற்றவங்களாம் அவங்க ஒதுக்கு போகிற மாதிரி இருக்கே. ஏன் தேவைக்கு ஆட்சி செய்யக்கூடாதா? வந்திருக்கோம்ல, நாங்கள் செய்வோம் நல்லா. இதை விட நாங்கள் என்ன செய்யணும்? செஞ்சுக்கிட்டு இருப்போம், இன்னும் செய்வோம் நல்லா மக்களுக்கு. வேற என்ன செய்யணும்? சார், இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ மக்களே வந்து இந்த மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இலவச பயணமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மக்கள் கேட்குறாங்களோ இல்லையோ, திமுகவும் அதிமுகவும் முதல் கேள்வியா வந்து அதை வச்சுட்டே இருக்காங்க. ஏமாற்றம் குறிப்பிடுறது அவங்க என்னதான், நீங்க என்ன தேர்தல் வாக்குறுதிகள்ல அழுத்தம் திருத்தமா சொன்னீங்க, ஆனா இதை கொடுக்கவே இல்லையேன்னு தொடர்ச்சியா வந்து ஒரு அழுத்தத்தை வச்சுட்டே இருக்கும் பொழுது இது தேவை, இந்த நேரத்துல இது தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? திமுக வந்து ஓசி பஸ்ன்னு சொன்னது பொன்முடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இலவசமாக வந்து கொடுக்குறதில்ல, நாங்கள் தான் வந்து இவங்களுக்கு முதல்ல இவங்க தான் கொடுக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னா மக்களை இழிவுபடுத்துகிற செயல். இப்படி கொடுத்தா இவங்க அப்பா வீட்டு காசில், பொன்முடி அவங்க அப்பா வீட்டு காசுல இருந்து வந்து கொடுத்தாரா, இல்லை முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க அப்பா சம்பாரிச்சு கொடுத்தாரா, யார் வீட்டு காசு கொடுத்தாரு? மக்களுடைய வரி பணத்தில் ஆட்சி நடக்குது, அதுலேருந்து அவங்க திட்டங்களை வகுக்கிறது மட்டும்தான் இவங்க வீட்டிலேருந்துலாம் எதுவும் கொடுக்கறது இல்லைல்ல. இவங்க என்ன சொல்கிறது, நாங்கள் தான் குத்தோம் சொல்லுவாங்களா, அடிக்கடி சொல்லுவாங்க. பட்டியல் மக்களுக்கு நாங்கள் தான் சட்டை போட்டு விட்டோம், நாங்கள் தான் செருப்பு வாங்கி கொடுத்தோம், இந்த மாதிரி இந்த டைலாக் அப்படியே பர்மனெண்ட்டாக கொண்டு வராங்க, 3 தலைமுறையாக கொண்டு வராங்க. கருணாநிதியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து நம்ம அண்ணா உதயநிதி வரைக்கும் எல்லாரும் அப்படி தான் கொண்டு வராங்க. இது எந்த விதமான அரசியல்ன்றது எனக்கு புரியல. ஆமாம் சார், ஏன்னா இது நிறைய தலித் அமைச்சர்கள் இருந்தும் என்ன பிரயோஜனம், தலித் எம்எல்ஏக்கள் இருந்தும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு தான் அவங்க வந்து பேசி. நீங்கள் வச்சுருந்தீங்களா இத்தனை ஆண்டு என்ன பண்ணாங்க, என்ன பண்ணீங்க, இதற்கு என்ன பண்ணியிருக்காங்க? பட்டியல் சமூகத்துக்கு செஞ்ச துரோகங்களை பட்டியலிட்டால் நமக்கு நேரம் போதாது, அவ்வளவு இருக்குது. கலைஞர் கருணாநிதியால் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு உதயநிதி வரைக்கும் திமுக என்ற கட்சி பட்டியல மக்களுக்கு எதிரான செய்த துரோகங்களை பட்டியலிட்டால் வரலாறே வந்து தலைகுனியும். அவ்வளோ லிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து யார் பேசுறது? இப்போ வந்து தாவேக அரசு பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அவங்க? அமைச்சரில் 7 அமைச்சர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கூட்டணி கட்சியான விசிகாவுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செய்யாததானே செஞ்சுருக்காங்க. இதுவே வரலாறு தானே. இத்தனை ஆண்டுகளுக்குள்ள, அதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுக்குள்ள ஆட்சியை பிடிச்சி ஒரு 3 மாதங்களுக்குள்ள இவ்வளோ பண்ணிட்டாங்க. நீங்கள் 50 ஆண்டு கால அரசியலில் என்ன பண்ணீங்க? அப்போ அவங்க எதுவுமே பண்ணலையா அப்படின்ற ஒரு விஷயத்தை தானே. அவங்க எதுவுமே பண்ணலைங்க. அவங்க லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லுங்க, நேருக்குன்னு நான் விவாதிக்கிறேன். அது எந்த தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நாங்கள் இதை செஞ்சோன்னா அப்போ என்னன்னா அவங்க தான் பேசணும். நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க. நீங்கள் பட்டியல மக்கள் செய்த துரோகம் எல்லாருக்கும் தெரியும். உங்ககிட்ட இருந்து வாங்கி திங்கிறோம் ஏதோ ஒன்று பேசுவான். அண்ணன் விஜய் கிட்ட நான் எதுவுமே இது வரைக்கும் வாங்கினதில்லை, ஏன் அவர் முதலமைச்சர் நான் ஒரு முறை கூட போய் சந்தித்ததில்லை, நானாக வாலண்டரியாக நாங்களாக தான் வந்து தாவேக அரசுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தோம். சரிங்களா? நாங்கள் எந்த அமைச்சரும் இதுவரை சந்தித்ததில்லை, ஆனால் விஜய் அவர்களை இது வரைக்கும் சந்தித்ததில்லை.
சரிங்களா? முதல்ல அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன உடனே நான் வந்து ஆதரவு கொடுத்து அவருக்கான அந்த நிலைப்பாடு. ஏன் ஜோசப் விஜய்னா 3 கோடி செலவு நலத்திட்ட உதவி வழங்கினார் இல்லையா, அதை சொல்லி ஜோசப் விஜய், ஏன் ஜோசப் விஜய்ன்ற பேரில் வச்சு ஒருத்தங்க வந்து நலத்திட்ட உதவி வழங்கக்கூடாதா அப்படின்னு நான் அவருக்கு ஆதரவு கொடுத்து பேசினேன். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் தாவேக நிலைப்பாடு எடுத்திருக்கோம். தேர்தலில் மட்டும்தான் நாங்கள் வந்து ஒதுங்கி நின்னோம். ஏன்னா எங்களுக்கு அங்கே முறையான இது கிடைக்கல. சரி, நாங்கள் என்றைக்குமே தாவேக்கா அந்த கான்செப்டில் நாங்கள் எங்கள் பிரின்சிபல் வந்து பிடிச்சிருக்கு, வரவேற்கிறோம். சரி, இப்போ வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு போதையில்லா தமிழகத்துக்காக வந்து உறுதிமொழி வந்து ஏற்றாரு மாணவர்கள் மத்தியில். இதை வந்து எதிர்க்கட்சிகள் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் அடிப்படையே வந்து மதுக்கடைகள் தான், முதல்ல மதுக்கடைகளை ஒழிங்க, அதுக்கப்புறம் உறுதிமொழி எடுக்கலாம், இது வந்து முரண்பாடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அதுங்க, இந்த மதுக்கடையை கொண்டு வந்ததே நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தான். சரிங்களா? சுதந்திர இந்தியாவில் 23 ஆண்டுகால் மதுக்கடையே கிடையாது இந்தியா முழுக்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே திமுக ஆட்சி வந்தபோது பேரறிஞர் அண்ணா வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க, ஆனால் பண்ணலை. ஆனால் கலைஞர் தான் கொண்டு வர்றாரு. அதை திமுக தலைவர் கருணாநிதி தான் அதை கொண்டு வந்தார். அப்போது இந்த மதுக்கடையை கொண்டு வந்ததே இவங்க தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாடகம்லாம் நடக்கும். இந்த திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற கூட்டணி கட்சியே வந்து நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே கூட்டு வந்து தலைமை தாங்குவாங்க. இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடந்து போன்ற சென்ற ஆட்சியில். சரி, அது முடியுது. இப்போ தான் வந்திருக்காரு, படிப்படியாக குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் மது கடையை ஒழிப்பாங்கன்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக நாங்கள் அதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ வந்து ஆவின் பால் தட்டுப்பாடு தமிழகத்தில் வந்து ஏற்பட்டிருக்கு. முன்னாடி வந்து டாஸ்மாக் மதுக்கடைகளை வந்து தனியார் மயமாக்குறதுக்கான முயற்சியில் தாவேக்கா ஈடுபட போகிறதாகவும், அதே போல் இந்த சிபிஎஸ்சி பள்ளிகளை வந்து விரிவுபடுத்துறதுக்கு அனுமதி வழங்குச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் தனியாருக்கு கொடுக்குற மாதிரி இப்போ ஆவின் பால் இதுவுமே வந்து தனியாருக்கு கொடுக்கறதுக்கான வேலையில் ஒரு வேளை திமுக ஈடுபடுதோ, அதனால தான் இந்த தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க. இது உண்மை நினைக்கிறீங்களா சார்? அதுங்க, 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஊழல் வந்து நடந்திருக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில். தனியார் பள்ளிகளுக்கு இது கொடுக்குறதுன்னு சொல்லி பிடி அரசகுமாரை கைது செஞ்சுருக்காங்க. அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. நீங்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்னாலும் சரி, கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்னா எப்படி எடுத்துக்கினாலும் நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு யார்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு, அவரே சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க அரசகுமாரை. அது வந்து அன்பில் மகேஷ் வீட்டில் தான் கொடுத்துருக்காங்க, அவங்க மனைவி கிட்ட தான் கொடுத்தோன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறது தான். சரிங்களா? இது வந்து விரைவில் இன்வெஸ்டிகேஷன் போகும், கைது நடவடிக்கைலாம் நடக்கும். அது என்ன நடக்கும், சட்டம் தன் கடமையை செய்யும். இவங்க வந்து ஊழலை பற்றிலாம் பேசக்கூடாது. ஊழலை பற்றி யார் வேணா பேசலாம் ஊழலை பற்றி. திமுககாரன் ஊழல் பற்றி பேச தகுதியே கிடையாது. சரி, இப்போ வந்து தனுஷ் அவர்கள் இருக்காரு இல்லையா? ஸோ கோவையில் 5 சட்டமன்ற தொகுதியில் வந்து இந்த நற்பணி மன்றத்துக்கான உறுப்பினர்கள் சேர்க்கையை வந்து நடத்திட்டு இருக்காரு. ஸோ இவருடைய அரசியல் வரப்போறாரு அப்படின்றது இதன் மூலியமாலாம் நல்லா கொஞ்சம் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுட்டு வருது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் எப்படி சார் நினைக்கிறீங்க? ஜனநாயக நாட்டில் யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம். ஒரு எளிய பிள்ளைகளாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவர் ஒரு திரைப்பட புகழ் மட்டுமே வச்சு அண்ணா விஜய் அவர்கள் வந்து அது வந்து வெறும் திரைப்பட புகழ் மட்டும் சொல்ல முடியாது. அவர் ஆரம்பக்காரங்கிட்ட வந்து ரசிகர்கள் ஏறத்தாழ 400 கவுன்சிலர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வின் பண்ணாங்க. அப்பயே என் படத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க, நான் வரமாட்டேன் பிரச்சாரத்துக்குன்னு சொன்னார். அதே மாதிரி அவங்க 400 பேர் ஜெயித்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் சின்ன சின்ன வார்டு உறுப்பினர்களும் நிறைய ஜெயித்தாங்க. அதுதான் அவருக்கு முதல் வெற்றியை தந்தது. அதன் அடிப்படையிலேருந்து தான் அரசியல் பயணம் தொடங்கியது. நீண்ட கால நட்பணி மன்றத்தில் இருந்தவங்களெல்லாம் பொறுப்பாளர்களை கொண்டு வந்து அரசியல் கட்சியாக பின்னால் மக்கள் இயக்கம் ஆரம்பித்து பின்னாலே அரசியல் கட்சியாக மாற்றினாங்க. திரு தனுஷ் அவர்கள் வந்து வராரு, அது நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு சேஃபே இல்லை, உருவம் இல்லை. அதனால் அதை அவர் விமர்சனம் பண்ண அவசியம் இல்லை. 2031க்கான அடித்தளம் இப்போதிலிருந்தே இவர் வந்து போட ஆரம்பிச்சிருக்காரு. அதனால தான் இவ்வளோ வந்து விஷயங்களை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இதற்கு முன்னாடி இல்லாத ஒருத்தர் இப்போ இந்த விஷயம்லாம் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா இது வந்து 2031க்கான அடித்தளம் அப்படின்னு சொல்றாங்களே. சொல்லலாம், ஆசை இருக்கும். திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இத்தனை ஆண்டு காலம் மக்கள் மேலே வந்து அக்கறை இல்லாமல் இப்போது புதுசாக வந்து அவங்க மனைவி வச்சு மக்கள் மேடைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கான வேலையை நிறைய இருக்குது. அவங்க நிறைய ப்ராப்ளம், அவங்களுக்கு கோர்ட்டில் ஃபீஸ் இது கட்டணும் அது கட்டணும்னு சொல்லி மண்டபத்துக்கு கூட ஏதோ இது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டேக்ஸ் ஃபீ கேட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவங்க அந்த பிரச்சனையை பார்க்கலாம். இத்தனை காலம் இல்லாமல் இப்போ திரு விஜய் அவர்கள் வந்துட்டாங்கன்ற ஒரே அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை தாங்க முடியாமல் தான் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நடிகர் தனுஷை வந்து என்னுடைய மருமகன்றதுனால கூட சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் அவர் அந்த அளவுக்கு எடுக்குமான்றது காலம்தான் பதில் சொல்லணும். நம்ம அதை பற்றி எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை எங்களுக்கு.
திரு விஜய் அவர்கள் முன்னாடி அவர் வந்து அந்த அளவுக்குலாம் வருவாரான்றதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். வாய்ப்பு இல்லைன்றது என்னுடைய கணிப்பு. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.